நீங்கள் பேன் ஆதார் லிங்க் பண்ண முடியலையா? உங்கள் பிஎஃப்பில் பேனை லிங்க் பண்ணி பணம் எடுக்க முடியலையா? அப்புறம் நீங்கள் பண்ண வேண்டியது பேனில் கரெக்ஷன். அங்கே பேன் கார்டு எப்படி கரெக்ஷன் பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஸ்டெப் பை ஸ்டெப் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக பேன் கார்டு எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிறது புரியும். அதுக்கு தேவையான ஆவணங்கள் ஆதார் கார்டு, பேன் கார்டு, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, ஆதார் லிங்க்டு மொபைல் நம்பர். ஏன்னா அப்போ தான் ஓடிபி வரும். அந்த ஓடிபி நம்ம என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்தது உங்களோட இமெயில் ஐடி. இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் இந்த வெப்சைட்டுக்குள்ளே வந்துக்கலாம். அடுத்தது உங்களோட அப்ளிகேஷனோட டைப் என்னன்னு கேட்டிருக்கு. நீங்கள் நியூவா சேஞ்சான்னு கேட்டிருக்கு. நம்ம சேஞ்ச் ஆர் கரெக்ஷன் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இந்த அப்ளிகேட்டோட கேட்டகரி நீங்கள் யார் அப்படின்னு கேட்குது. நம்ம ஒரு இண்டிவிஜுவல், அதனால இண்டிவிஜுவலுக்கு செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது அங்கே செலக்ட் பண்ணது இங்கே டிஸ்பிளே ஆகுது பார்த்தீங்களா மேலே, இதே மாதிரி தான் அங்கே செலக்ட் பண்ணது இங்கே டிஸ்பிளே ஆகும். அடுத்தது உங்களோட இன்ஃபர்மேஷன்ஸ், உங்களோட நேம், டேட் ஆஃப் பர்த், உங்களோட மெயில் ஐடி, உங்கள் ஃபோன் நம்பர், உங்கள் பேன் நம்பர், இது எல்லாமே ப்ராப்பராக பார்த்து உங்களோட டாக்குமெண்ட்ஸ் பார்த்து டைப் பண்ணிக்கோங்க. இதில் லாஸ்ட் நேமில் என்ன டைப் பண்ணுறீங்களோ அதுதான் நீங்கள் பிரிண்டட் ஆன் கார்ட்லையும் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க, அப்போ தான் உங்களுக்கு புரியும். நான் அந்த ஸ்டெப்பில் சொல்கிறேன் ஏன் அப்படி இந்த இடத்துல ஏன் அப்படி டைப் பண்ண சொல்கிறேங்கிறத உங்களுக்கு பின்னாடி வரக்கூடிய ஸ்டெப்ஸில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எப்படி டைப் பண்ணணுங்கிறதுல குழப்பம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த இடத்துல நான் வந்துட்டு அதுக்கான எப்படி டைப் பண்ணணும் அப்படிங்கிறத நான் இங்கே கொடுத்துருக்கேன். அடுத்தது இதுக்கு அடுத்த ஸ்டேஜ், எந்த ஆப்ஷனை நீங்கள் சூஸ் பண்ண போகிறீங்க, சப்மிட் பண்ண போகிறீங்க, எந்த விதத்தில் நீங்கள் உங்கள் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எதை கிளிக் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து, இதில் 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதில் எதை கிளிக் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து உங்களோட கைட்லைன்ஸ் இங்கே டிஸ்பிளே ஆகும். ஒன்று வந்துட்டு கேஒய்சி இ-சைன் பேப்பர்லெஸ் சப்மிட் பண்ணுறதுக்கு. அடுத்தது உங்களோட இ-சைன் பண்ணிக்கலாம், ஆனால் நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும், அது 2வது ஆப்ஷன். 3வது ஆப்ஷன் உங்களோட ஃபிசிக்கலாக அப்ளிகேஷனை நீங்கள் வந்து ஃபார்வேர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த எந்த ஆப்ஷன் உங்களோட தோதுக்கு எது சரியாக வருமோ அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களுக்கு ஃபிசிக்கல் பேன் கார்டு வேணுமான்னு கேட்டிருக்காங்க, அதுக்கு எஸ் கொடுத்துக்குங்க. அடுத்தது உங்களோட பேன் கார்டு நம்பரை இதில் டைப் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே நீங்கள் டைப் பண்ணது இங்கே டிஸ்பிளே ஆயிரும், சரியாக இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணால் கூட போதும். அடுத்தது உங்களோட ஆதார் நம்பர், உங்களோட ஆதார் நம்பரோட லாஸ்ட் 4 டிஜிட்டை இங்கே டைப் பண்ணுங்க. அடுத்தது உங்கள் நேம் ஆதாரில் எப்படி இருக்கோ அதே மாதிரியே இந்த இடத்துல டைப் பண்ணுங்க. அடுத்தது உங்களோட பேரை ஃபில் பண்ண சொல்லுது. பேர் கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா இந்த டிக் மார்க்கையும் நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க. உங்கள் பேர் நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த இடத்துல நீங்கள் உங்களோட நேம் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு விக்னேஷ்குமார் ஹெச் அப்படிங்கிறது உங்களோட ஆதார் கார்டில் இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல விக்னேஷ்குமாரை டைப் பண்ணுங்க லாஸ்ட் நேமில். அடுத்தது உங்களோட ஃபர்ஸ்ட் நேமில் ஹச்சுக்கான எக்ஸ்பிளனேஷன், அதாவது ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஹச்சுக்கான எக்ஸ்பிளனேஷன் ஹரிகிருஷ்ணன் அப்படின்னா அந்த இடத்துல ஹரிகிருஷ்ணன் டைப் பண்ணுங்க. இந்த இடத்துல நீங்கள் இந்த லாஸ்ட் நேமில் என்ன டைப் பண்ணுறீங்களோ அது மேண்டட்ரியாக இங்கே வந்தே ஆகும். அதனால இந்த இடத்துல நீங்கள் விக்னேஷ்குமார் அப்படிங்கிறது நான் டைப் பண்ணதுனால மேலே அது இந்த இடத்துல வந்துடும். ப்ளஸ் பக்கத்தில் உங்களோட இனிஷியல் ஆதாரில் எப்படி இருக்கோ அதே மாதிரி இனிஷியல்ஸோ இல்லைனா ஃபுல் நேம் இருக்குன்னா ஃபுல் நேம், அடுத்தது அந்த நேமை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களோட டேட் ஆஃப் பர்த் ஆதாரில் எப்படி இருக்கோ அதே மாதிரி டைப் பண்ணிக்கோங்க. அதில் கரெக்ஷன்ஸ் இருக்குது டேட் ஆஃப் பர்த்தில் அப்படின்னா அதை டிக் பண்ணிக்கோங்க. உங்களோட ஜெண்டர்லேயும் ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருக்குன்னா அதையும் டிக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஜெண்டரை சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட ஃபோட்டோ வேறு ஃபோட்டோ மாற்றணும்னு நினைக்கிறீங்களா அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. சிக்னேச்சர் மாற்றணும்னு நினைக்கிறீங்களா அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட பேரண்ட் டீட்டெயில்ஸ். இப்போது நீங்கள் சிங்கிள் பேரண்ட்டாக இருக்கீங்க, அதாவது மதரோட நேமை தான் நான் அதில் இன்சர்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா அதுக்கு மேலே எஸ் கொடுத்துட்டு இங்கே மதரோட நேமை டைப் பண்ணிக்கிங்க. இந்த இடத்துல ஃபாதர் நேம் நம்ம யூஸ்வலாக எல்லாருமே டைப் பண்ணுவோம், அந்த ஃபாதர் நேம் இந்த இடத்துல டைப் பண்ணிக்கிங்க. அடுத்தது எந்த நேம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்குது. நீங்கள் ஃபாதர் நேம் தான் ஆல்ரெடி கொடுத்துருந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல அப்போ ஃபாதர் நேமை போட்டுக்குங்க. மேரிடான உமனும் கண்டிப்பாக ஃபாதர் நேம் தான் கொடுக்கணும், ஹஸ்பண்ட் நேம் கொடுக்க முடியாதுங்க. அதுக்கான ஆப்ஷன் பேன் கார்டில் இல்லை. நிறைய பேர் இந்த கொஸ்டின்ஸ் வந்துட்டு நமக்கு ஃபோன் மூலமாவோ வாட்ஸ்அப் மூலமாவோ இல்லை டேரெக்டாக நம்ம ஆஃபீஸ்க்கு வந்தோ கேட்குறாங்க. அதனால வந்துட்டு இதுக்கான பதில் இதுதான். மேரிடு உமன் கூட ஃபாதர்ஸ் நேம் மட்டும் தான் கொடுக்க முடியும் பேன் கார்டில். அடுத்தது உங்களோட பேரண்ட்ஸ் எந்த பேரண்ட்ஸ் நேம் வரணும் அப்படிங்கிறத இந்த இடத்த செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு அடுத்து இப்படி தான் வரும். இதில் அட்ரஸ் டைப் பண்ண வேண்டியிருக்கும். அட்ரஸ் உங்களோட ரெசிடென்ஸ் அட்ரஸை கிளிக் பண்ணிட்டு அதுக்கான அட்ரஸை இங்கே டைப் பண்ணுங்க. இது எல்லாமே ஆதாரில் இருக்க மாதிரி டைப் பண்ணுங்க. அடுத்தது உங்களோட ஃபோன் நம்பர், உங்களோட இமெயில் ஐடி, இது ரெண்டையும் இந்த இடத்துல ஆல்ரெடி ஃபோன் நம்பர் நீங்கள் டைப் பண்ணியிருப்பீங்க, அது இங்கே வந்துடும். உங்கள் இமெயில் ஐடியை இங்கே செக் பண்ணிக்கிங்க, ஃபோன் நம்பரையும் இமெயில் ஐடியும். அடுத்தது நெக்ஸ்ட் கொடுங்க. அதில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா அந்த சேஞ்சஸை இந்த இடத்துல டிக் மார்க் கொடுத்து நீங்கள்
சரி பண்ணிக்கலாம். உங்களோட கரெக்ஷன்ஸ் என்னெல்லாம் இருக்கோ அதை ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் டைப் பண்ணிட்டு, ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் மேண்டட்டரியாக இருக்கிறதுல டைப் பண்ணிட்டு, அந்த கரெக்ஷன்ஸ் உங்களுக்கு தேவை அப்படின்னா இந்த டிக் மார்க்கை நீங்கள் கம்பல்சரி கொடுத்தா மட்டும்தான் அந்த கரெக்ஷன்ஸ் உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும் உங்கள் பேன் கார்டு வரும்பொழுது. அடுத்தது உங்களோட டாக்குமெண்ட்ஸ் அப்லோடிங் ஸ்டேஜ், டாக்குமெண்ட் செலெக்ஷன் ஸ்டேஜ் அண்ட் டெக்ளரேஷன் ஸ்டேஜ். நீங்கள் ஒவ்வொன்றுக்கும் எந்தெந்த டாக்குமெண்ட்ஸை செலக்ட் பண்ணணும். அதாவது நீங்கள் ஆதார் தான் உங்கள் எல்லாரும் ப்ரூஃப்னு கொடுக்குறீங்க அப்படின்னா, ஏன்னா இப்போ மேண்டட்டரி ஆயிடுச்சு, அதனால ஆதாரே நம்ம எல்லாத்துக்கும் கொடுத்துக்கலாம். எல்லாருமே ஆதாரில் கரெக்டான அட்ரஸ், பேர், டேட் ஆஃப் பர்த் நம்ம மாற்றி வச்சுக்கிறது அட்வைசபிளான ஒரு விஷயம். அதனால அதில் இருக்க அதை நம்ம ப்ரூஃபாக இங்கே கொடுக்குறோம், அதனால அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது இதில் டேட் ஆஃப் பர்த்துக்கும் ஆதாரே செலக்ட் பண்ணியிருக்கு. காப்பி ஆஃப் பேன் கார்டு, உங்கள் பேன் கார்டு காப்பி இருந்துச்சுன்னா அந்த காப்பியை இதில் செலக்ட் பண்ணிக்கலாம். எதுவுமே இல்லைனாலும் நோ டாக்குமெண்ட்ங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் கொடுத்துக்கலாம். இதில் உங்களோட நேம் டைப் பண்ணிக்கிங்க. நீங்கள் ஹிம்செல்ஃப் ஹெர்செல்ஃப்ங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கிங்க. அடுத்தது நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ண போகிறீங்களோ, எத்தனை டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ண போகிறீங்களோ அதுக்கான எண்ணிக்கை நீங்கள் கொடுத்துக்கிங்க. உங்களோட பிளேஸ், உங்களோட இன்னைக்கு டேட்டு அது ஆட்டோமேட்டிக்காக அங்கே வந்துடும். அடுத்தது டாக்குமெண்ட் அப்லோடிங் ஸ்டேஜ். டாக்குமெண்ட் அப்லோடிங் ஸ்டேஜில் உங்களோட ஃபோட்டோ அது என்ன ஃபார்மெட்டில் இருக்கணும் அப்படின்னா, ஜேபிஜி ஃபார்மெட்டில் 200 dpiயில் 3.5 × 2.5 சென்டிமீட்டர்ஸில் உங்களோட ஃபோட்டோ இருக்கணும். அது 50 kbயில் தான் இருக்க முடியும். அதே மாதிரி தான் இங்கே அப்லோடிங் சிக்னேச்சருக்கும் சேம் ஃபோட்டோவுக்கு என்ன ஸ்பெசிஃபிகேஷனோ அதே தான் அப்லோடிங் சிக்னேச்சர் அப்லோட் பண்ணுறதுக்கு உள்ள ஸ்பெசிஃபிகேஷன். அடுத்தது உங்களோட ஆதார் கார்டு, உங்களோட பேன் கார்டு அது ரெண்டையும் இங்கே நீங்கள் 300 kbயில் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணிக்கிங்க. 2-3 டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னா நீங்கள் ஆட் டாக்குமெண்ட் கொடுத்தும் அப்லோட் பண்ணிக்கலாம். இது முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு பேமெண்ட் ஸ்டேஜுக்கு த்ரூ ஆகும். பேமெண்ட் வந்துட்டு நீங்கள் ஆன்லைன் பேமெண்ட்டை சூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியாக பேமெண்ட் பண்ண முடியும். ஆன்லைன் பேமெண்ட்டை சூஸ் பண்ணும்பொழுது உங்களுக்கு நீங்கள் மொபைலில் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களோட ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம் இந்த ஆப்களுக்கு டேரெக்டாக த்ரூ ஆயிரும். அப்படி இல்லை நீங்கள் சிஸ்டமில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அதை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த ஸ்டேஜில் யூபிஐ QR கோடு காமிக்கும். QR கோடை ஸ்கேன் பண்ணியும் நம்ம பேமெண்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை எனக்கு வந்துட்டு யூபிஐ தெரியும் அப்படின்னா யூபிஐ கொடுத்து ரெக்வஸ்ட் பண்ணியும் உங்களோட பேமெண்ட்டை நீங்கள் சப்மிட் பண்ணிக்கலாம். அடுத்தது ஆதார் வெரிஃபிகேஷன் ஸ்டேஜ். நீங்கள் இவ்வளோ நேரம் பண்ணதுக்கான ஒரு அப்ளிகேஷனை நீங்கள் ஆதார் மூலமாக வெரிஃபை பண்ணால் மட்டும்தான் சப்மிட் பண்ண முடியும். இது பேப்பர்லெஸ்ஸாக இருந்தாலும் காமன், பேப்பர் அதாவது ஃபிசிக்கலாக நீங்கள் டாக்குமெண்ட் அனுப்பணும்னாலும் அது காமன். அடுத்தது நீங்கள் இன்னொரு ஸ்டேஜ் என்ன சொன்னேன், இ-சைன் மெத்தட், அதாவது கேஒய்சி நீங்கள் அப்லோட் பண்ணி இ-சைன் பண்ணியும் சப்மிட் பண்ணிக்கலாம். இந்த 3 மெத்தடுக்குமே இந்த ஆதார் வெரிஃபிகேஷன் ஸ்டேஜ் கம்பல்சரி. ஆதாரில் இருக்க மாதிரி ஆதார் நம்பரை இங்கே டைப் பண்ணிக்கோங்க. அங்கே டைப் பண்ணது இங்கே டிஸ்பிளே ஆயிரும். இல்லைனாலுமே இதில் ஃபர்ஸ்ட் 4 டிஜிட் மட்டும் டைப் பண்ண சொல்லுவாங்க. ஏன்னா முன்னாடி உள்ள ஸ்டேஜில் லாஸ்ட் 4 டிஜிட் டைப் பண்ணீங்க, இதில் ஃபர்ஸ்ட் 4 டிஜிட் டைப் பண்ண சொல்லுவாங்க. அதை டைப் பண்ணிட்டு இந்த யூஸ் மை ஆதார்ங்கிற டிஸ்க்ளோசர் அக்ரிமெண்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் உங்களோட ஆதாரை அவங்க வெரிஃபை பண்ண முடியும். அடுத்த ஸ்டேஜ் வந்துடும். அடுத்த ஸ்டேஜில் ஓடிபி இனிஷியேட் ஆகும். ஆதாரில் என்ன மொபைல் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அதுக்கு ஓடிபி இனிஷியேட் ஆகும். அந்த ஓடிபியை பார்த்து இதில் டைப் பண்ணுங்க. அடுத்தது இ-சைன் பட்டன் உங்களுக்கு அப்பியர் ஆகும். அந்த இ-சைன் பட்டனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் விண்டோ வரும். இந்த இ-சைன் பட்டனை கிளிக் பண்ண உடனே உங்கள் மொபைல் நம்பருக்கு, ஆதார் கொடுத்துருக்க மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி ஜென்ரேட் ஆகும். அந்த ஓடிபியை இங்கே என்ட்ரி பண்ணுங்க. என்ட்ரி பண்ணோன்னா வெரிஃபை ஓடிபிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே உங்களோட ஆதார் டீட்டெயில்ஸோட எல்லாமே வெரிஃபை ஆயிரும். இதுலேயும் இந்த ஐ ஹியர் பைங்கிறத டிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது அக்னாலஜ்மெண்ட். இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களோட அக்னாலஜ்மெண்ட் இந்த இடத்துல டிஸ்பிளே ஆகும். இல்லைனாலும் உங்கள் மெயிலுக்கு வந்திருக்கும். அது எப்படி ஓப்பன் பண்ணுறதுனா, அது வந்து பாஸ்வேர்ட் ப்ரொடெக்டட் ஃபைலாக தான் இருக்கும். அதில் உங்களோட டேட் ஆஃப் பர்த் DDMM 4 times Y, அதாவது 4 times Y கொடுத்துருக்காங்கன்னா இப்போ ஒரு உதாரணத்துக்கு 1988 அப்படின்னா 1988 அப்படிங்கிறத டைப் பண்ணணும். ஒரு உதாரணத்துக்கு நான் ஒரு டேட் ஆஃப் பர்த் சொல்கிறேன், 14/11/1988 அப்படிங்கிறத 14/11/1988 மட்டுமே நீங்கள் டைப் பண்ணாதான் அந்த ஃபார்ம் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அதில் ஸ்லாஷ் ஹைஃபன் எதுவுமே நீங்கள் கொடுக்க வேண்டியதில்லை. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எனது பெயர் விக்னேஷ். நமது சேனலில் இசேவை பற்றிய வீடியோ வருகிறது. சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி. இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா வாட்ஸ்அப்லையோ இமெயில் ஐடியிலோ நம்மளை தொடர்பு கொள்ளலாம். நாங்கள் உங்களுக்கான சந்தேகங்களையும் தீர்த்து வைப்போம். அடுத்தது எங்களோட ஆஃபீஸோட அட்ரஸ் நான் இதில் சொல்கிறேன். அங்கேயும் நீங்கள் நேரடியாக வந்து அப்ளை பண்ணிக்கலாம். மேட்டுப்பாளையம் ரோடு, வீரபாண்டி பிரிவு, கோயம்புத்தூரில் நம்மளோட இ-சேவை மையம் கடந்த 8 வருடங்களாக
எல்லாரோட ஆதரவுலையும் நல்லபடியாக ரன் ஆகிட்டு இருக்கு. அங்கேயும் நீங்கள் வந்து உங்களோட டாக்குமெண்ட்ஸை கொடுத்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை என்னால் வர முடியல, எனக்கு டைம் இல்லைன்னு சொன்னீங்கன்னா வாட்ஸ்அப்லையோ இல்லைன்னா மெயில் ஐடியிலையோ அனுப்பிச்சி கொடுங்க. டாக்குமெண்ட்ஸை நாங்கள் அப்ளை பண்ணி உங்களுக்கு அக்னாலஜ்மெண்ட்டாக அனுப்பி வைக்கிறோம். நீங்கள் ட்ராக் பண்ண சொன்னால் கூட ட்ராக் பண்ணி கொடுக்கலாம். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.